வணக்கம் ராஜகுமார். வணக்கம்யா. எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம அந்த பேட்டரியில நம்ம கிராஃபைட் வச்சு கனெக்ட் பண்றோம் இல்லையா? ஆமா அந்த பேட்டரி உள்ளேயுமே கிராஃபைட் தானே இருக்குது. ஆமா அப்ப அது வழியா தானே சார் கரண்ட் வருது நமக்கு? அது வந்து ட்ரிகர் வருது. ட்ரிகர் அதாவது தூண்டல். இல்ல தூண்டல் வந்து அந்த கிராஃபைட் வழியா தானே பவர் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆமா, கிடைக்குது. அந்த அது வாங்கி வெளியே இருக்கிற குச்சிக்கு தூண்டல் கொடுக்குது. ஆ அப்ப எப்படின்னா அந்த சரி. உள்ளே இருக்கிற பாஸ்பேட் பொட்டாசியத்தில் இருக்கிற கே, பொட்டாசியத்தில் ஐசோடோப் இருக்குது, அப்புறம் நைட்ரஜன்ல ஐசோடோப் இருக்குது. ஓகே ஓகே. அதுதான் உள்ள இருக்க கிராஃபைட்டை தூண்டி விடுது. கரெக்ட்டுங்களா? உள்ள இருக்கிற கிராஃபைட் பவுடர் தூண்டி விடுது. அப்ப அந்த கிராஃபைட்டோட நம்ம இப்ப சீரியஸா தானே லிங்க் பண்றோம் நம்ம. அப்ப அப்படிங்கும்போது நமக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்துருதுன்றீங்க? ஆமா, அதுல இருந்து இது குச்சிக்கு இதுக்கு வந்துருது. எதுக்கு வந்துருது? அந்த அந்த இண்டக்ஷன் வந்து வெளியே இருக்கிற குச்சிக்கு வந்துருது. குச்சி வந்து வெளியே இருக்கிறத நியூட்ரான உள்ள உறிஞ்சுது. அவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்போ உள்ள இருக்க கிராஃபைட் டைரக்டா நியூட்ரான உறிஞ்சாது. அது இதுக்கு சப்ளை கொடுக்குது. எதுக்கு சப்ளை? வெளியே இருக்கிற குச்சிக்கு சப்ளை கொடுக்குது. அதுக்கு தானே வெளியே வந்து நாம வந்து வெளியே வந்து நமக்கு 0 வைக்கிறோம். உள்ள வந்து 1 வெளியே இருக்கிறது 0. அது மாதிரி வந்தது. உள்ள வச்சால் உள்ள இருக்கிறது 0. அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. 0. இந்த கிராஃபைட் வந்து நடுவுல இருக்க மெட்டல் தான் செப்பரேஷன் பண்ணுது. இந்த கிராஃபைட் அந்த கிராஃபைட்டையும். மெட்டல் சும்மாதான். மெட்டல் வந்து உள்ள இருக்கிறது வந்து பாதுகாக்கிறது தான் மெட்டல். அதாவது அந்த இரும்பு குழாய் வந்து உள்ள இருக்கிறது பாதுகாக்கிறதுக்கு தான். புரியுதா? வெளியே ஒட்ட வைக்கிற மாதிரி 2 பக்கம். அது வந்து உள்ள இருந்து வர கிராஃபைட் சிக்னல் அனுப்புறதே கிராஃபைட் தான் அனுப்பும். உள்ள இருக்கிற அதனால 90% கிராஃபைட். இப்ப நீங்க பேட்டரி உடைச்சீங்கன்னா 90% கிராஃபைட். இப்ப நம்ம வெளியில ஒட்ட வச்சாலும் அந்த கிராஃபைட்டோட எக்ஸ்டென்ஷன் தானே இது. ஆமா, அந்த கிராஃபைட் எக்ஸ்டென்ஷன் தான் இது. அந்த கிராஃபைட் பொடியோட எக்ஸ்டென்ஷன் தான் வெளியே இருக்கிற குச்சி. இப்ப உள்ள வந்து பொடியா இருக்குதுங்க. உள்ள வந்து பொடியா இருக்குது, வெளியே இருக்குது சாலிடா இருக்குது. அவ்வளவுதான், கெட்டியா இருக்கு. உள்ள ராடு கிடையாது. இந்த பேட்டரியில உள்ள ராடு கிடையாதா? இதுல ராடு கிடையாது. இதுல ராடு கிடையாது. இது ஒரு கம்பி மாதிரி இருக்கு. இதுல கம்பி மாதிரி வரும். இது 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த இது பேரு ஜெல்னு பேருங்க. பசை மின்கலம். பசை மின்கலம். ஜெல். ஓகே ஓகே. இது டெக்னிக்கலா வேற. நம்ம நார்மல் பேட்டரியில இருக்க உள்ள கிராஃபைட் மாதிரி இதுல கிராஃபைட் கிடையாது. கம்பி தான் இருக்கும். இதுலயும் கிராஃபைட் இருக்குது. ஆனா தனி செப்பரேட். 2ஆ பிரிச்சிருக்காங்க. பவுடரா இருக்கு. ஆமா, எங்க வச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா கிராஃபைட் மேக்னீசியம் டை ஆக்சைடும் தனியா இருக்கும். அது போக ஜிங்க்கும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் தனியா இருக்கும். சரி சரி சரி. ஜிங்க்கும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு சவ்வுல வச்சிருக்கோம். ஒரு சவ்வுடு பரவல் சவ்வுல வச்சிருக்கான். அந்த சவ்வுல இருந்து அந்த சவ்வு அது எதோட தொடர்பு இருக்காது, வெளியே இருக்கிற எதோட தொடர்பு இருக்காது. அதுக்குள்ள பார்த்தா ஜெல் இருக்கும். பசை, சிலிக்கான் பசை, அப்புறம் ஜிங்கு, அப்புறம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே ஓகே ஓகே. உள்ள கிராஃபைட் இருக்கணும். அந்த கிராஃபைட் தான் வேலை நடக்குது. அப்ப நம்ம நார்மல் பேட்டரியில போட்டா எந்த எஃபெக்டும் சேஞ்சஸ் இருக்காது. இந்த டியூரோசெல்ல போட்டா மட்டும் தான் சேஞ்சஸ் வருது. டியூரோசெல்லையும் வரும், எவரிடி பேட்டரியிலும் வரும். எவரிடி பேட்டரியிலும் லாங் லைஃப் வருதுங்களா? அது 100 நாளைக்கு வரும். எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா இந்த ஜிங்க் இருக்கு இல்லையா, ஜிங்க் வந்து வெந்து போகுது. அப்ப எனக்கு என்ன டவுட்னா, அந்த நார்மல் பேட்டரி உள்ள கிராஃபைட் இருக்கு. அதோட கிராஃபைட்டோட எக்ஸ்டென்ஷனா தான் வெளியில நம்ம ஒட்ட வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன வித்தியாசம் வந்துட போகுது அப்படின்னு கேட்டேன். நார்மல் பேட்டரியில எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் வந்து அமோனியம் குளோரைடு இருக்குது. ஓகே ஓகே. அமோனியம் குளோரைடு நைட்ரஜன். சரி சரி. இதுல வந்து பாஸ்பரஸ் வச்சிருக்கான். இது பொட்டாசியம் வச்சிருக்கான். ஜெல் பேட்டரியில பொட்டாசியம் வச்சிருக்கான். ஜெல் பேட்டரியில் பொட்டாசியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கிராஃபைட்டும் இருக்குது. இதுல எவரிடே பேட்டரி பாத்தீங்கன்னா அமோனியா இருக்குது. என்னது? அமோனியா. அவன் வந்து 2 பயன்படுத்துறான். அமோனியம் குளோரைடு, மேக்னீசியம் டை ஆக்சைடு பயன்படுத்துறான். அமோனியா வந்துட்டா நைட்ரஜன் அங்க வந்துடும். நைட்ரஜன் வந்து ஐசோடோப் வந்துடும். நைட்ரஜன் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 துகள்ல 1 இருக்கும். 1,00,000 துகள்ல 1 இருக்கும். 1,00,000 துகள்ல 1 இருக்குங்க. அதுதான். அதே மாதிரி கிராஃபைட் பாத்தீங்கன்னா
98.9 விழுக்காடு பியூர் கிராஃபைட். 0.1 தான் வந்து ஐசோடோப்பு. அந்த கதிர்வீச்சு இருக்கிறது வந்து 0.1 இம்பியூரிட்டி. கதிர்வீச்சு இருக்கிறது 0.1 தான், 1% தான். இப்படி வச்சுக்கலாம். 99 விழுக்காடு பியூர் கிராஃபைட். அந்த அதுக்கு வந்து ஐசோடோப் இருக்குது. அந்த ஐசோடோப்புங்கிறது கார்பன் 14 C14. உண்மையாலுமே C12க்குள்ள C14 ஒளிஞ்சிருக்குது. C12க்குள்ள C14 ஒளிஞ்சிருக்குது. ஓகே 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 ஓகே. இவ்வளவுதான் விஷயம். அதான் இப்போ கிராஃபைட் இல்லாம ஒரு 2 பேட்டரியில ஒரு 2 எல்இடி போட்டு வச்சிருக்கிறேன். இது தனியா வச்சிருக்கேன். அது 6 நாள் தீந்து போயிடும். ஆல்ரெடி கிராஃபைட் அதான் வச்சிருக்கேன். 2 கிரீன் போட்டு வச்சிருக்கேன். 2 கிரீன் போட்டு ஒயிட் போட்டு 6 நாள், கிரீன் போட்டீங்கன்னா ஒரு 10 நாள் வரும், ஒயிட் போட்டு 6 நாள் வரும். 2 எல்இடி கொடுத்து 2 கொடுத்தீங்கன்னா 6 நாள் தெரியும். அதுக்கு மேலே ரெண்டாவது வந்து 6 நாள் வரும். அப்புறம் செத்து போயிடும். பேட்டரி ஹீட் ஆயிட்டு இருக்கும். பேட்டரி சூடு வந்துட்டு நீங்க டைரக்ட் நீங்க அது என்ன சாதாரண நீங்க அது போது அது பேர் க்ளோஸ் சாதாரணமா நீங்க எரிச்சுக்கிறீங்க. அதுதான் சாதாரண எரிச்சிட்டு பார்த்துட்டு கரெக்டா தான் நீங்க நல்லதா கவனிக்கிறீங்க. சாதாரண எரிச்சு பாக்குறீங்க. இது வந்து 120 நாள் வரும். இது வந்து 120 நாள் வரும். வெள்ளை ஒரு 40ல இருந்து 45 நாள் வரும். வெள்ளை வந்து 40ல இருந்து 45 நாள் வரும். அப்ப வந்து வோல்ட் கவனிச்சுட்டே வரணும். அந்த 3 வோல்ட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டுமே செஞ்சு வச்சிருக்கேன். வித் கிராஃபைட் வித்தவுட் கிராஃபைட் ரெண்டுமே செஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, அதாவது 6 நாள்ல தீந்து போயிடும். இது வந்து இது வந்து எப்படின்னா இந்த 3 வோல்ட்ல இருந்து 2.2 வோல்ட் வர்றதுக்கு 120 நாள் ஆகும். 2.2 வோல்ட் வர்றதுக்கு 120 நாள் ஆகும். 120 நாள் ஆகும். அது வந்து 2 எல்இடி வச்சு முதல்ல 45 நாளைக்கு 2 எல்இடி வைக்கணும். அப்புறம் அது 2.5க்கு வரும். 2.5 வர்றப்போ அது வேலை செய்யாது. அதுக்கப்புறம் கிரீன் வைக்கணும். கிரீன் வச்சீங்கன்னா அது ஒரு 50 நாளைக்கு 2.2 வரைக்கும் வரும். அதை கழட்டு போட்டு மறுபடியும் ஒரு பச்சை லைட் வைக்கணும். அப்படி வச்சீங்கன்னா அது 2.1 வரைக்கும் போகும். அது ஒரு 20 நாளைக்கு. எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. இதுல பிளஸ் மைனஸே கிடையாது. இதுல பிளஸ் மைனஸே கிடையாது. இதுல அதனாலதான் 2 முனைகளுக்கு எது வச்சிருக்கிறோம். அவங்க 2 முனைக்கு கிராஃபைட் தான் வச்சிருக்காங்க. கிராஃபைட் வெளியே வச்சுட்டாவே இந்த கிராஃபைட் மொத்தம் இந்த பேட்டரியோட கண்ட்ரோல் போற கிராஃபைட்டுக்கு வந்துடும். இதுல எலக்ட்ரானுங்கிறது வேலையே இல்லை. இதுக்கு எலக்ட்ரானே இதுல கிடையாது. என்னது எலக்ட்ரான் கிடையாது. எலக்ட்ரான் இல்ல. அதனால தண்ணிக்குள்ள போட்டாலும் எரியும். தண்ணிக்குள்ள போட்டால 1 லட்சம் வோல்ட் உள்ள வச்சு தண்ணிக்குள்ளே 1 லட்சம் வோல்ட் தண்ணிக்குள்ளேயே 1 லட்சம் வோல்ட் உருவாக்கலாம். இந்த பேட்டரி அப்படியே 20க்குள்ள செஞ்சு அப்படியே தண்ணிக்குள்ள வச்சிடலாம். 20க்குள்ள செஞ்சு தண்ணிக்குள்ள வச்சு தண்ணிக்குள்ளேயே மின்சாரம் வரும். தண்ணிக்குள்ளேயே ஹைட்ரஜன் ஆக்சைடு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குலாம் இதெல்லாம் பயங்கர யூஸ் ஆகும். ஆமா, நீர்மூழ்கி உள்ளே வச்சுக்கலாம். நீங்க 100 கிலோ செஞ்சுட்டு நீங்க 1 டன்ல செஞ்சுட்டானே 1 டன்ல செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் ஆண்டுக்கு கப்பல் போயிட்டே இருக்கு. 1 லட்சம் ஆண்டுக்கு கப்பல் சுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது தீரவே தீராதுங்க. எது தீர தண்ணிக்குள்ள பாருங்க. தண்ணிக்குள்ளேயும் போட்டாலும் வேலை செய்யும். காத்துல வச்சீங்கன்னா காத்துல இருந்து நியூட்ரான் எடுக்கும். தண்ணிக்குள்ள வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஹைட்ரஜன்ல இருந்து நியூட்ரான் பிரிக்கும். ஹைட்ரஜனுக்கு நியூட்ரான் கிடையாது. ஆனா ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்குது. அதுல இருந்து ஐசோடோப் டியூட்ரியம், அதாவது என்ன சொல்லுவாங்க, கடின நீர் மென்னீர் சொல்லுவாங்க. கடின நீர் மென்னீர் அது வந்து பயன்படுத்துவாங்க. அது என்ன ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. கடின நீர் அப்படிம்பாங்க. அந்த கடின நீர் தான் டியூட்ரியம். அதுல இருந்து நியூட்ரான் இருக்கு. அதுல நியூட்ரான் இருக்குது. அதுல ஒரு டியூட்ரியம் சொல்லுவாங்க. அதுல ஒரு 2 நியூட்ரான் இருக்கு. அப்ப இந்த 3 நியூட்ரான் எடுத்துக்கும். அது போக ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு 8 நியூட்ரான் இருக்கு. மொத்தம் 13 நியூட்ரான் இது எடுத்துக்கும். தண்ணிக்குள்ள போட்டா இந்த தண்ணிக்குள்ள போட்டு பார்க்கும் பொழுது எல்லா வகையிலும் இது சிறப்பு. ஏன்னா இதுல எலக்ட்ரானே இல்லாத பொழுது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 பண்பு அனுப்பிச்சிருக்கு பாருங்க. இந்த இதுக்கு மட்டும் 20 கேரக்டர் இருக்குது. இந்த கிராஃபைட்டுக்கு மட்டும், அதாவதுங்க இந்த கிராஃபைட் வந்து இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. அது எல்லா ஆற்றலோட அதை படைச்சிருக்கு. நமக்கு தெரியல. எல்லா ஆற்றலோட சர்வ ஆற்றலோட படிச்சிருக்குது. அதாவது அது எலக்ட்ரான் அது விரும்புறது இல்ல. இயற்கை எலக்ட்ரானை விரும்புவதில்லை. இயற்கை எலக்ட்ரானை விரும்பல. இயற்கை அதனாலதான் நமக்கு இது நமக்கு உதயம். ஏன்னா இது வந்து இயற்கையை பொறுத்தளவு எலக்ட்ரான் வந்து ஒரு கழிவு மாதிரி. கழிவு இல்ல, ஆபத்து. மனிதனை சாகடிக்கிறது. மனிதனை சாகடிக்கிறது கண்டுபிடிச்சதுதான் இந்த எலக்ட்ரிசிட்டி. தண்ணியில கம்பி இருக்கிறப்ப தெரியாம இருந்துச்சுட்டா எல்லாம் செத்து போயிடுறாங்கல்ல. யானையே சாகுது இல்லையா?
ஆமா. அதுக்கு மாற்று தான் இது நம்மளை கண்டுபிடிக்க வச்சிருக்குது. இப்ப இணையனை வந்து துரத்தி விட்டுருக்குது, போய் கண்டுபிடுறா அப்படின்னு. ம். அவ்வளவுதான் விஷயம். நீங்க நல்லா செஞ்சிருக்கிறீங்க, கவனிங்க. அது அப்படியே தினம் எனக்கு என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு நிமிஷம் வீடியோவை எடுத்து அனுப்புங்க. நான் வந்து வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன், சரியா? இதுல யூடியூப்ல ஆ, போட்டு விடுறேன். ஆ. நன்றிங்க, நன்றி நன்றி. சரிங்க. இப்போ ரெடி பண்ணத போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. அதையும் அனுப்பிச்சு விடுங்க. அந்த லைட்டும் பார்த்தேன், ஆச்சரியமா இருக்குது. நீங்க 12 வோல்ட்ல வைக்கலாம், எல்லாம் பாருங்க. அந்த ரெசிஸ்டர் தாண்டி பல்ப் பெரியதே இல்லையா? ஆமா ஆமா. அது பாருங்க, இதுல எப்படின்னா ரெசிஸ்டராகவும் இருக்கும், அப்புறம் வந்து செமிகண்டக்டராகவும் இருக்கும். என்ன நீங்க அதுக்குள்ள வைக்கிற அது ஏசி கரண்ட். ஏசி கரண்ட அவ்வளோ அவ்வளவு பவரா வருது. அதை கண்ட்ரோல் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் இல்லாம இதை சப்ளை கொடுக்குது பாருங்க இதுக்கு. கரெக்ட் கரெக்ட். நீங்க வேற என்ன பண்ண என்ன ஆகும்? அது ஒண்ணும் ஆகாது. ரெண்டாவது வந்து இது செராமிக். ஒரு எலக்ட்ரானா இதுல வந்து மூவ்மெண்ட் ஆகும்ன்ற. ஆமா, அது ஏஐ சொல்ற, அது வந்து பழைய கதைங்க, அது வேலைக்கா? அத ஏஐ நீங்க பார்க்கவே முடியாது. இந்த ஆட்டம் கார்பன் கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர்ல 4 எலக்ட்ரான்ல அந்த ஒண்ணு மட்டும் 3 வச்சுட்டு ஒண்ணு மட்டும் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வருது. அதுக்கு பேரு ஃப்ரீ எலக்ட்ரான் பேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க கையில நீங்க கையில அந்த கறிக்குச்சி எடுத்து கையில தேய்ச்சி பாருங்க, மினு கையில அது அத்தனையும் ஃப்ரீ எலக்ட்ரான். கையில தேய்ச்சிங்கன்னா கோடிக்கணக்கான அணு செதஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா. அதுதான் அந்த அந்த கிராஃபைட். அந்த அது பூரா அத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான். கரெக்ட் கரெக்ட். ஆமா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அது வந்து தானாவே சிதையறதுக்கு 6000 ஆண்டுகள் ஆகும். அது வந்து அரையாயில் தான். அப்புறம் அப்புறம் அதுல ஒரு 6000, இப்படியே 6000 போயிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு பொருளும் தன்னைத்தானே சேதப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆமா, அப்படி போனாலும் இந்த பிரப 1400 கோடி ஆண்டு வரைக்கும் போகும். 1400 கோடி ஆண்டு வரைக்கும் போகும். பொட்டாசியமும் 7 லட்சம் ஆண்டுக்கு மேல. பொட்டாசியமே 7 லட்சம் ஆண்டுகளுக்கு. நமக்கு வந்து இது கெமிக்கல் எனர்ஜி தேவையில்லை. இதுல கெமிக்கல் எனர்ஜி நம்ம பயன்படுத்தல. ஏன் இந்த கெமிக்கல்? அதனாலதான் ட்ரை பண்றோம். நீங்க நாளைக்கே செய்யலாம். நீங்க எல்லாத்துலயும் 10 கிராம் வாங்கிக்கீங்க. நீங்க பேக் பண்ணிருக்கீங்க, அதுவே நீங்க வாங்கி அருமையா பொட்டாசியம் வாங்கிருக்கீங்க. அது வந்து 4 கிரேட் இருக்குது. மிலிட்டரி கிரேடு, மெடிக்கல் கிரேடு, லேப் கிரேடு, இண்டஸ்ட்ரியல் கிரேடு, 4 கிரேடு இருக்கு. ஓகே ஓகே. நீ லேப் கிரேடு அதுவே போதும். அது பொட்டாசியம் பாத்துனேன், பொட்டாசியம் சல்பேட் வச்சிருக்கீங்க, அது பாத்துறீங்க. யூரியா வாங்கிக்கீங்க, கொஞ்சம் கிராஃபைட் வாங்கிக்க. அப்ப அங்க கடல் இருக்குல்ல, அங்க போய் கடல்ல போய் கொஞ்சம் கையில மண் அள்ளிட்டு வந்து முடிஞ்சு போச்சு. சரி சரி. ராட சென்டர்ல வச்சு ஒரு லேயரா போட்டு டைட் பண்ணிட்டு செக் பண்ணணும். ஆமா, ராடு சென்டர்ல வைக்கணுங்கிற அவசியம் வச்சுதான் பாருங்களேன். பெண்ண கிராஃபைட் உள்ள வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பவரும் ஜாஸ்தி. இதுல நமக்கு 60 ஆம்பியர் வருது இல்ல, இதுலயே 60 ஆம்பியர் 70 ஆம்பியர் வருது இல்ல. கணக்கு போடு பாருங்க. 2 எல்இடி சைஸ் பெருசாக உங்களுக்கு கிராஃபைட்டோட சைஸ் பெருசாகணும் இல்ல? ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். அதான் பெருசு போட்டு 8 கிராமுக்கு 80 ஆம்பியர் 90 ஆம்பியர் வருதுன்னா அந்த 1 கிலோ 2 கிலோ எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க கிராஃபைட் அந்த பேட்டரியில வந்து 3mm கிராஃபைட் ராட் இருந்ததுன்னா நம்ம பெருசு பண்ணோம்னாக்க ஒரு 10mm 12mm ராட் வைக்கணும். அதெல்லாம் வச்சுக்கலாம் எவ்வளவு கூட வச்சுக்கலாம் நீங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம். இப்ப இந்த கம்பியோட மொத்தத்துக்கு வந்து 1000 வோல்ட் எடுக்கலாம். இந்த கம்பி வச்சு 3 mm வச்சிருக்கோம், இதுலயே 2000 வோல்ட் எடுக்கலாம். 1 லட்சம் வோல்ட் எடுத்தாலும் இது ஒண்ணுமே ஆகாதுங்க. 1 லட்சம் வோல்ட் வந்தாலும் இது ஒண்ணும் ஆகாது. என்னது? ஓகே ஓகே. கிராஃபைட் ஒண்ணுமே பண்ண முடியாது. கிராஃபைட்டை ஒன்னும் பண்ண முடியாது. அது வைரம்ங்க. வைரத்துக்கு அடுத்தபடியாக இயற்கை உண்டாக்கிட்டு போச்சு. அது 100 இன்னும் 20 பண்புகள் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் எத்தனை பண்பு இருக்குன்னு தெரியாது. நானே வந்து ஒரு 7-8 பண்பை வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்க. அதை போட்டுட்டு நான் வீடியோ கொடுக்க, அதை பார்த்துக்கிட்டு இன்னும் எத்தனை பண்பு இருக்குது நீ சொல்லு, கூடுதலா சில பண்புகளை சொல்லுன்னு சொன்னா நான் சொல்றதை வச்சு கொண்டு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை வச்சு 20 செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குது. மற்றபடி ஏஐ நம்பாதீங்க. ஏஐ பொய். நாம ரெஃபரன்ஸுக்கு தான் செக் பண்ணிக்கிறது. நமக்கு வேற நாலேஜ் இல்லல. அது ஏதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது ஃப்ரீ எலக்ட்ரான். அது பேசிக்கே சொல்லுது. அது ஏற்கனவே ஏத்தி வச்சது தானே, அது சொல்லாது. அது ஏற்கனவே ஏத்தி ரெக்கார்டட் தானே. இப்ப நான் வந்து 20 பண்புகள்ங்கிற இந்த பண்பு உலகத்துல எந்த கூகுள்லயும் இருக்காது, எதுலயுமே இருக்காது, எந்த ஏஐலயும் இருக்காது. என்னுடைய ஏஐல மட்டும்தான் இருக்கும். நான் வச்சிருக்கிற ஏஐல தான் உள்ள இருக்கும். அல்லது என்ற ஏஐ லிங்க் உங்களுக்கு தர, நான் என்ன பண்றேன்னு நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் விட லிங்க் அடிச்சுட்டே இருக்கேன், நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் கண்ணம்மா மின்கலன் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். கண்ணம்மா மைட்னர்னு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். கண்ணம்மா மைட்னர், பானு மைட்னர் எல்லாம் வீட்டுக்காரி பேரு.
புள்ள பேர் இப்படியே வச்சிருக்கேன். பானுன்னு எதனால பேர் வச்சீங்க? என்ன துணைவியார் பேரு. ஓ அப்படிங்களா? ஆமா. எதுக்குன்னா ஒருத்தங்க இயற்கை வழி கல்வி ஒண்ணு நடத்துறாங்க. இதே மாதிரி அவங்க இந்த மார்க் இதெல்லாம் இல்லாம அவங்க செப்பரேட்டா பானு கல்வி முறைன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கோ எதுவும் அவங்களுக்கு எதுவும் ஒரு பழக்கமோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் நான். பாண்டிச்சேரியா? இல்ல சார், அது கோயம்புத்தூர் சைடா எங்கேயோ சார். அது ஈலர் பாஸ்கர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஈலர் பாஸ்கர் அவங்க இளர் பாஸ்கர்லாம் அது ஒரு வியாபார கும்பல், அவ்வளவுதான். அது ஒரு வியாபார கும்பல். அவங்க கூட ரவிச்சந்திரன் ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த விண்ணியல் வாலியல். நான் போய் 3 நாளுக்கு பயிற்சி கொடுத்ததுக்கு மண்டையில ஏறவே இல்லைங்க. அங்க போனீங்களா ரவிச்சந்திரன்? ஆமா 2 நாள் அங்க. ஆமா அவங்க உள்வாங்கவே இல்ல. புத்தகம் கூட கொடுத்துட்டு வந்து 10 பேருக்கு பயிற்சி கொடுத்து என்ன ஏதுன்னு திருப்பி கேட்கவும்ல அந்த பகுத்தறிவே இல்லைங்க. நீங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்கல, நீங்க வரவா போறீங்க? அப்ப நீங்க அனுப்பிச்சு பாருங்க, ஒண்ணு கண்டுக்காம இருப்பாங்க. ஆனா வந்தாங்க, மரியாதை கொடுத்து வந்தாங்க. நான் ஒரு தடவை உடுமலை பேட்டையில வகுப்பு எடுக்க வந்தேன். ஒருத்தருக்கு வந்து கடுமையான நோயாளி, பாக்குறதுக்கு என் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு ஆகாரம் இல்லாம வாழ்றது எப்படி. ஆனா மரியாதை கொடுத்து வந்தாங்க, மரியாதை கொடுத்து எல்லா மரியாதை செஞ்சாங்க. ஏன்னா நல்லவர்கள், ஆனால் புரியாதவர்கள். என்னது புரியல. அதனால கோவப்பட முடியாது. நான் மரியாதை செஞ்சாங்க, எல்லாம் கண்ணியமா வச்சாங்க, எல்லா மரியாதை. ஆனால் அவர்கள் வந்து இந்த வள்ளுவர் சொல்லுவதையும், திருவள்ளுவர் வெங்கடேசன் சொல்லுவதையும், அருணாடகர் சொல்வதையெல்லாம் புரிந்து கொள்ள அவங்க தயார் இல்லை. என்னது மற்றபடிக்கு நல்லவர்கள் அறிவாளி. ஆனா எந்த அறிவாளி நாளைக்கு அவருக்கே கடுமை நோயெல்லாம் இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் சாதாரணத்துக்கு நோய் வராம இருக்குங்களா? வயிற்றுல 10 கிலோ மலம் வச்சிருக்கவனுக்கு நோய் வராம இருக்குமா? எல்லாத்துக்கும் 5 கிலோ மலம் இருக்கும். சராசரி 3 வேளை ஆகாரம் சாப்பிட்ற, 3 வேளை இல்லை, சாதாரண உணவு சாப்பிட்றவனுக்கு, இந்த சாதாரண மாவு பண்டம் திங்கிறவனுக்கு குறைஞ்சபட்சம் 10 பவுண்டு. 10 பவுண்டுனா 4500 கிராம், கிட்டத்தட்ட 4.5 கிலோ. அப்படித்தான் அருணாடகர் சொல்றாரு. அது உண்மைதான். அது சிந்திச்சு பாருங்க, மறுபடியும் பேசலாம். நன்றி.